மனுஷன் கண்டுபிடிச்சதுலேயே 2 உருப்படியான விஷயம் என்னன்னா, ஒன்று சரக்கு, இன்னொன்று முறுக்கு. நான் தூரத்தில் சவுப்பு சவுப்பாக போட்டு போகிறாங்க. ஓ ஓ கிறிஸ்மஸில் அதான் அடிக்கிற குளிருக்கு சரக்கு உடம்புல ஒட்ட மாட்டேங்குது. கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வெத்தலையில் பிறந்தவரை ஓற்றி துதி மனமே இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. தம்பி எந்த கூட அது கிறிஸ்மஸ் அன்னைக்கு சரக்கு குடிச்சுக்கிட்டு இருக்க? யோ கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் குடிக்கணும். இந்த நீயும் வேணா ஒரு கட்டிக்க போடு, குடிக்க மாட்டேன்னா எத்த விட்டு ஓடு. ஜீசஸ் பிறந்திருக்காரு, செலிப்ரேட் பண்ணி மஜாவாக இருக்க தெரியல இவங்களுக்கு. சார் சார் குடிகார சார், இதில் யாரும் ஞாபகம் இருக்கா? ஆ எங்கேயோ பார்த்ததான் இருக்கு. மாஸ்கை கழட்டு. ஓ ஒரிஜினலா? அட நீயாப்பா? நான் தான் அன்னைக்கே வந்து என்னை சாருன்னு கூப்பிட கூடாதுன்னு என்னை பார்த்தா என்ன சார் மாதிரியா தெரியுது. சரி அதெல்லாம் இருக்கட்டும், எங்களுக்கு ஒரு உதவி பண்ணணுமே. நீ கையடா. போன வருஷமும் இதே மாதிரி தான் ஒரு குவார்ட்டருக்கு ஆசைப்பட்டு உங்களுக்கு உதவி பண்ணி இதே இடத்துல 1 வருஷமா இந்த குப்பையில் உட்காந்துட்டு இருக்கிறேன்டா. கையடா போடா. இந்த வருஷம் உனக்கு ஒரு ஃபுல்லு கூட வாங்கி கொடுத்துட்றேன், இந்த உதவி மட்டும் பண்ணியா? என்னை பார்த்தா உனக்கு குடிகார மாதிரி தெரியுதா? சொல்லியா? என்னை பார்த்தா உனக்கு குடிகார மாதிரி தெரியுதா? சரி என்ன உதவி பண்ணணும் சொல்லு, ஃபுல்லு வாங்கி தருவல்ல சொல்லு. அட திரும்பாத ஜென்மமே. நான் திருந்துறதெல்லாம் இருக்கட்டும், உன் கூட ஒருத்தர் நைட்டி போட்டு வருவானே, எங்க அவன்? என்னதுன்னு கூப்பிட்ட? நானே வந்துட்டேன். போன வருஷம் எங்களுக்கு ஒரு சர்ச்சு சொன்னல, அதே மாதிரி இந்த வருஷமே எங்களுக்கு ஒன்று சொல்லு. ஆனால் போன வருஷம் நீ சொன்ன சர்ச்சு அவங்க ஆல்ரெடி டிக்கெட் வாங்கின சர்ச்சு. எங்களுக்கு நாங்களாக கெடுத்து ஏமாற்றி டிக்கெட்டு கொடுக்கணும். பாரு பாசே, நமக்கு இந்த டிக்கெட்டு கொடுக்கறது வாங்கிறது இந்த கதைலாம் தெரியாது. உனக்கு இந்த வெள்ளையும் சொல்லியுமே போகிற சர்ச்சு வேணுமா, இல்லை கலர் கலராக போகிற சர்ச்சு வேணுமா, சிலுவை போட்டு போகிற சர்ச்சு வேணுமா, இல்லை கழுத்து நிறைய நகை போட்டு காரில் போவாங்க பாரு அந்த மாதிரி சர்ச்சு வேணுமா? எல்லாமே இருக்குதுங்க. நான் நல்லா பண்ணுறனோ இல்லையோ, நீங்கள் நல்லா பண்ணுறீங்கடா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், பக்கத்தில் இருக்கிற எதனா ஒரு சர்ச்சு சொல்லு. பக்கத்தில் இருக்க சர்ச்சா? குந்தே சொல்கிறேன், நேராக போ. அபாலிக்கா பீச்சாங்காய் பக்கம் திரும்பி மறுபடியும் சோத்தாங்காய் பக்கம் திரும்பி மறுபடியும் பீச்சாங்காய் பக்கம் திரும்பி மறுபடியும் பீச்சாங்காய் பக்கம் திரும்பி மறுபடியும் சோத்தாங்காய் பக்கம் திரும்பி மறுபடியும் பீச்சாங்காய் பக்கம் திரும்பி அப்படியே நேராக ஒரு 10 ஸ்டெப் எடுத்து வச்சு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பாரு, அதில் ஒரு 2 பீரை வாங்கிட்டு அப்படியே திரும்பின்னு வச்சுங்க ஒரு சர்ச்சு. பீரை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட குத்திட்டு நீ சர்ச்சுக்கு போங்க. எப்போ பாரு பாரு பக்கத்தில் இருக்கிற சர்ச்சை தான் சொல்லுவேடா. ஒரு குடிகாரங்கிட்ட கேட்கக்கூடாத கேள்வியை நீ கேட்டிருக்க. ஒரு இந்திய குடிமகனுக்கு ரூட்டு கரெக்டாக தெரியுதுன்னா அதுக்கு காரணம் அந்த ஏரியாவில் இருக்க டாஸ்மாக். மாமா இவனும் திருந்தல பாவா. சரி இங்கே வெயிட் பண்ணு, போயிட்டு வரும்போது என்னன்னு கவனிக்கிறோம். பாசே பாசே பாசே, சைடிஷ் முக்கியம் பாசே. முறுக்கு வாங்கிட்டு வா என்ன, ஏன்னா முறுக்கு இல்லைன்னா வாந்தி வந்துடும், பரட்டின்னு வந்துடும் எல்லாம். முறுக்கு வாங்கி கொடு பாசே. சரி வாங்கிட்டு வரேன்டா. லூசினே, போன சர்ச்சை விட இந்த சர்ச்சை கொஞ்சம் பெருசா இருக்குல்ல?
என்னதான் பார்க்க பில்டிங் பெரிய மாளிகையாக இருந்தாலும் உள்ளே இருக்கிற அடுப்பாங்கிற கறியாக தான்டா இருக்கும். டைலாக் பேசுறதெல்லாம் போதும், சர்வீஸ் முடியறதுக்கு இங்கே வெயிட் பண்ணுவோம். அவ்வளோ டைம்லாம் இல்லை, வா உள்ளே போகலாம். என்னது தட்டுக்குள்ளையா? நீனே மொத்தமாக முடிச்சு விட ட்ரை பண்ணுறியா? டே, அது வெறும் பில்டிங் தான்டா, அங்கே இருக்கிறவங்க தான் ஆலயம். வா போகலாம். என்னென்னவோ சொல்கிற, உன்னை நம்பி தான் வரேன், பார்த்துக்க. பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர். அண்ணே, எல்லாரும் கலர் கலராக இருக்கும்போது இந்த ஆள் மட்டும் வெள்ளையஞ்சலிமா இருக்காருண்ணே. அதுவும் பிரைஸ் லார்ட் வேறு கை கூப்பி சொல்கிறாரு. பெரிய இதாக இருப்பார். முதல்ல இந்த ஆளை பிடிப்போனே. ஆமாண்டா, நான் கூட பார்த்தேன். ரொம்ப சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறான். சரி வா, என்னன்னு போய் பார்ப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். ஓ பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க உத்தமராஜ். பாஸ்டர், இந்த மாதிரி என் பொண்ணு கிரேஸுக்கு ஒரு நல்ல வரன் பார்க்கணும். அட, நம்ம கிரேஸு சின்ன பிள்ளையா பார்த்தது, அதுக்குள்ள எல்லாம் வளர்ந்துட்டாங்க. ஆண்டவர் கிருபையில நல்ல வரன் கிடைக்கும். என்ன மாதிரி வரன் எதிர்பார்க்குறீங்க? பையன் கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, வெள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல. அடடா, சம்பளம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல. பாரா பையன் ஹைட்டாக இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, வெயிட்டாக இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. பாஸ், பாதாளத்தில் தான் எனக்கு ஒரு பிள்ளை அமையல. இங்கே தான் என் க்ரைட்டீரியாக்கு ஏதோ ஒரு பிள்ளை அமைஞ்சிருக்கு. பேசாம நான் கட்டிக்கிறேனே. இல்லையா, அவன் என்னதான் சொல்கிறேன்னு கேட்போம். இதெல்லாம் நம்ம ஆண்டவர் பிள்ளைங்க எல்லாம் எதிர்பார்க்கறது தான். இதை தாண்டி நீங்க வேற ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா? மாஸ்டர், கொஞ்சம் கிட்ட வாங்களேன். இவ்வளோ நேரம் நான் சொன்னதெல்லாம் ஆடம்பரம், இப்போ நான் சொல்ல போகிறது அத்தியாவசியம். பையன் இந்த நம்பாலா இருக்கணும். பிரதர், என்ன என்ன சொல்றீங்க நீங்க? நம்ம ஆண்டவர் பிள்ளைங்க அதெல்லாம் பார்க்க கூடாது. மாஸ்டர், நீங்கள் சொல்லிடுவீங்க, சொந்தக்காரங்களுக்கு ஆண்டவரா பதில் சொல்லுவார், நான் தான் சொல்லணும். பிரதர், உங்களுக்கு வரன் பார்த்து கொடுத்தா ஆண்டவருக்கு நான் தான் பதில் சொல்லணும். சாம்பார் ஆப்பு. டே, வெளி தோற்றத்தை வச்சு எப்பவுமே எடை போடக்கூடாது. அவன் இவ்வளோ நாளா சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணல, கேஸ்ட் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கான். சாதி பெருமை. இவனுங்கெல்லாம் ஒரு ஈசன் கூட்டம் மாதிரிடா. 100 அம்பேத்கர் இல்லை, 1000 அம்பேத்கர் வந்தாலும் இவனுங்கெல்லாம் திருந்த மாட்டானுங்க. பிரதர் வினோத், மேரி கிறிஸ்மஸ். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஹெல்ப்பு. நம்ம ஷாத்ராக் இருக்கார்ல, அவரை கூப்பிட்டு போட்ட சேரை மட்டும் கொஞ்சம் எடுத்து அடுக்கி வைக்க சொல்கிறீங்களா? நம்ம கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது, நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நம்ம போய் வேலையை பார்க்கலாம். சரிங்க பாஸ்டர், நான் ஷாத்ராக் கிட்ட சொல்லிட்டு வரேன். ஆஹா, ஷாத்ராக் பேரே பயங்கரமா இருக்கே. இவன் என்ன லோலாயத்தனை பண்ண போறானோ? ஹாப்பி கிறிஸ்மஸ் பிரதர். கொஞ்சம் சேரை அங்கே ஸ்ட்ரெயிட்டாக அரேஞ்ச் பண்ணுறீங்களா? ஹாப்பி கிறிஸ்மஸ் பிரதர். போட்டுடுறேன் உங்களுக்கு. ஓகே ஓகே. நேற்று நம்ம சர்ச்சில் அரேஞ்ச் பண்ணும்போதெல்லாம் அவங்க வாய் நல்லா தான் பிரதர் இருந்துச்சு. இப்போ என்ன ஆச்சு, வாய் வீங்கிருக்கு? எங்கேயா கீழே விழுந்துட்டீங்களா? துர்தா ப்ரோ, ஒரே நிமிஷம் ப்ரோ. இப்போ ஓகேவா ப்ரோ? அது அது என்னது ப்ரோ? அது என்னமோ இப்போ எடுத்தீங்களே, என்னது அது? ப்ரோ யார்கிட்டயும் சொல்லாதீங்க. ஆக்சுவலாக அது ஒரு நாட்டு மருந்து, நம்ம நாட்டுக்கே அதான் ப்ரோ மருந்து. ப்ரோ அது பார்க்கறதுக்கு மருந்து மாதிரியே தெரியலையே. என்ன மருந்து? பேர் சொல்லுங்க ப்ரோ. அது பேர் குளிர்துன்னு சொல்லுவாங்க. போட்டிங்கன்னா அப்படியே குளிர்ச்சியாக இருக்கும். சரி, நீங்கள் போகும்போது அந்த சேர் மட்டும் கொஞ்சம் போட்டு போங்க ப்ரோ. டே குட்டி, பைபிளில் ஒரு ஷாத்ராக் இருக்கான். அவன் அவ்வளோ பெரிய நெருப்பில் போடும்போது கூட அவனுக்கு ஒன்றுமே ஆகலை. ஆனால் இங்கே இருக்கிற ஷாத்ராக்கை பாரு, வெயிலுக்கு குளிர் உதிரி போடுறான். அதுவும் சர்ச்சுக்குள்ள. சர்ச்சுக்கு நம்ம வேணாம் இல்லை, இவனுக்கு தான் சர்ச்சுக்கே வேணாம். அண்ணே, பேசாம நம்மளும் ஒரு பேக்கெட் வாங்கிட்டு போவோமா? இப்படி நரகத்தில் போனால் ஏன்னா வேக்காடாக இருக்கும், இதை போட்டால் கொஞ்சம் குழுகுலன்னு வச்சுருக்கலாம். டே குட்டி, வேற எவனா பரிசுத்தமாக இருக்கானா பாடுறா, ஆனால் விலை வச்சு பார்ப்போம். அண்ணே, அவங்க பாருண்ணே, சர்ச்சை முடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆச்சு, அவங்க ஒருத்தன் பக்தியாக ப்ரேயர் பண்ணுறான்னு அவனை மாதிரி பிடிக்கணுண்ணே. ஸ்தோத்திரம். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, இந்த தீங்கும் தீண்டாது. ஏசப்பா, இன்னைக்கு நைட்டு வேலைக்கு போகிறேன் ஏசப்பா, பாதுகாத்து கொள்ளுங்க. என் கையின் பிரதேசத்தை ஆசீர்வதிங்க ஏசப்பா. அப்பா, அந்த ஜமீன்தாரை ஆசீர்வதிங்கப்பா. இன்னைக்கு நைட்டு அந்த ஜமீன்தாருக்கு நல்ல தூக்கத்தை கொடுங்க ஏசப்பா. இடியே விழுந்தாலும் அவர் எழுந்தக்கூடாது ஏசப்பா. திருட போகிற வீட்டில் நாய் பேய் பிசாசு எதுவும் இருக்கக்கூடாது ஏசப்பா. தூதர்களை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா.
இன்னைக்கு நல்ல போனி ஆச்சுன்னா உங்களுக்கு 10ல் 1 பங்கு காணிக்கையா தரேன் ஏசப்பா. பாதுகாத்து கொள்ளுங்க. ஆமீன். 10ல் 1 பங்கு இல்லை, இவன் 10 பங்கும் கொடுத்தா கூட பரலோகத்தில் சேர்த்துக்க மாட்டாங்க அவனை. இவன் பேசுகிற பேச்சுக்கு எனக்கே காண்டாவது மயிலாட். ஏண்டா திரும்புறதுக்கு ப்ரேயர் பண்ணுவான்னு பார்த்தா திருடுறதுக்குலாம் ப்ரேயர் பண்ணுறான்டா. இவன் ஆண்டவர் இல்லை, நானே மன்னிக்க மாட்டேன். இவன் ஒருத்தனையாச்சும் விழு வச்சு பார்க்கலான்னு பார்த்தா ஒரே அடியாக நம்மளை முடிச்சு விட்டு போங்க. இருங்க பாய், ஆண்டவர் பார்த்துப்பாரு. பிரதர்ஸ் கொஞ்சம் எல்லாரும் வாங்க, முக்கியமான விஷயத்தை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ணே அங்கே பாருங்க, பெருசாக ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். வாங்க இங்கே போய் பார்ப்போம். சொல்லுங்க பிரதர், கூப்பிட்டீங்க? அது ஒன்றும் இல்லை பிரதர், நியூ இயர்லேருந்து ஏதாச்சும் புதுசாக பண்ணணும், பாஸ்டருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அப்படிங்களா பிரதர்? அப்போ நம்ம ஆண்கள் மீட்டிங்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம் பிரதர். நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாஸ்டருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிரதர். என்னது ஆண்கள் மீட்டிங்கா? இருக்கிற மீட்டிங்கே எங்களால் வர முடியல, இதில் புதுசாக வேறு ஒரு மீட்டிங் வச்சிடுறாங்க. நான் கதையாக இருக்குது இது. பிரதர் அப்படிலாம் சொல்லாதீங்க பிரதர். புதுசாக ஒரு மீட்டிங் ஆரம்பித்தா நமக்கு தானே ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்லாம் எங்கே பேசாதீங்க பிரதர். பெண்கள் மீட்டிங் சாப்பாடு போடுறதுனால தானே ஆண்கள் மீட்டிங்கும் சாப்பாடு போடுவாங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. பிரதர் நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க பிரதர். ஐயோ இந்த கதையே வேணாம். இட்லி கறி குழம்புக்கெல்லாம் நாங்கள் ஆசைப்பட்டு மாதம் இங்கே வந்து நிற்க முடியாது பிரதர். பிரதர் நான் என்ன சொல்ல வரேன்னா, அடிங் நானும் சொல்லினே இருக்கிறேன், காதாண்ட கொசு வந்து நொய் நொயின்னு கத்துற மாதிரியே பேசினே இருக்கிற. என்ன ரொம்ப பேசினே இருக்கிறேன், நானும் பார்த்துட்டே இருக்கேன். என்னது யோவா? யோகிலாம் பேசினு இருந்தேன்னா இங்கே அச்சு மட்டே ஆக்கிடுவேன். எது மட்டை பண்ணுருவியா? ஏய் போடுற ஏய் போடுற. பா தம்பிங்களா, அப்படி ஓரமாக போய் விளையாடுங்கப்பா. இவருக்கு அண்ணி தான் இங்கே சண்டையாக போட்டுருக்கிறேன். என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாமல் ஒரு படு கலாய்ச்சி போயின்னே இருக்கிறாரு. இதுக்கு தான் ஆண்கள் மீட்டிங்கே வேணான்னு சொன்னேன், கேட்டியா? இது ஆண்கள் மீட்டிங் வேணாமா? அதெல்லாம் நீ சொல்லாத. வெளில வா, உன்னை என்னன்னு பார்த்துக்கிறா. வா வெளில வா. டேய் குட்டி, ஒரு நிமிஷம் கையை கிள்றா. ஏனே நம்ம இருக்கிறது பாதாளமா இது உலகமானே தெரியலடா, ரெண்டும் ஒரே மாதிரி தான்டா இருக்கு. இவனுங்கெல்லாம் விசுவாசியா இல்லை விச ஊசியா? எல்லாம் அந்த குடிகாரனை உதைக்கணுட்ட எல்லாம் சச்சா சொல்லிக்கிறான் பாருங்க. ஃபர்ஸ்ட் விசிட் தான் ஃபெயிலியராக வந்துச்சுன்னு சொல்லி செகண்ட் விசிட் வந்தா அது அதை விட ஃபெயிலியராக இருக்கு. ஒரு பக்கம் எனக்கு கவலையாக இருக்கு. என்னன்னா சாத்தான்னு பேர் வச்சுக்கிறேன், ஆனால் என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியல. இன்னொரு பக்கம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே கிறிஸ்டின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போகிற பாதி பேர் நரகத்துக்கு தான் வர போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு மேலே கருத்து சொல்ல ஒன்றுமே இல்லை, நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன்.